அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். இன்னைக்கு நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தி தான் ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். பியாண்ட் லட்சுமிகாந்த். ஓகேங்களா? லட்சுமிகாந்த்ல இருக்கிறதையும் பார்ப்போம். அது இல்லாததையும் சிலதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா பார்ப்போம். வே ஃபார்வர்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஓவரால் பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம வி வில் சி. ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபெக்ஷன் அப்படின்னா என்ன சார்? டிஃபெக்ஷன்னா என்ன? எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, போத் எம்எல்ஏஸ், எம்பிஸ், ஓகேங்களா, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் லீவ்ஸ் பார்ட்டி ஆன் த சிம்பிள் தே ஒன் அண்ட் ஜாயின்ஸ் அனதர் பார்ட்டி. அதாவது அவங்க ஃபார் பர்சனல் கெயின்ஸுக்காகவோ, இப்போ வந்து பர்சனல் கெயின்ஸ்னா காசுக்காகவோ, மணிக்காகவோ, இல்லைனா வந்து பதவிக்காகவோ, மினிஸ்டர் பதவி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க, இல்லைனா வந்து வாரியம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சனல் கெயினுக்காக போறாங்க. ஒரு பார்ட்டி தன்னுடைய சிம்பிள்ல நிக்க வச்சு ஜெயிக்க வச்ச பார்ட்டியை விட்டுட்டு இன்னொரு பார்ட்டிக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் ஆகணுங்கிறதுக்காக போறாங்க. எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் ஆகணுங்கிறதுக்காக வேற ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. இந்த மாதிரி போறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டிஃபெக்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. சோ அப்போ இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு எம்பிஸ்க்கும் பொருந்தும். ராஜ்யசபா எம்பிஸ், லோக்சபா எம்பிஸ். ஓகேங்களா? நாமினேட்டடுக்கு பொருந்துமானா நாமினேட்டடுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட்டுக்கு பொருந்துமானா இண்டிபெண்டன்ட்டுக்கும் பொருந்தும். இண்டிபெண்டா உருவாகுறாங்கல்ல அவங்களுக்கா சரி, நாமினேட்டடுக்கா சரி. ஓகேங்களா? சோ இது எல்லாருக்குமே இந்த டிஃபெக்ஷன் வந்து பொருந்தும். ஓகேங்களா? எப்படி அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஓகே. இது எப்ப வருது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னால தான் வருது 1985ல. ஓகே. சோ அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வந்து ஒரு ஷெட்யூலையே ஆட் பண்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. 4 ஆர்டிகல்ஸை வந்து சேஞ்ச் பண்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. அதுக்கப்புறம் ஒரு ஷெட்யூல் 10th ஷெட்யூல வந்து ஆட் பண்றாங்க. இந்த 10th ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து பிவைக்யூல 2014ல பிவைக்யூல கேட்டது. ஓகேங்களா? 2014ல பிவைக்யூல ஜஸ்ட் சாதாரணமா எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சில இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து எந்த ஷெட்யூல்ல வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். ஏபிசிடி போட்டு 10th ஷெட்யூல் இதுதான் ஆன்சர். ஸோ 91st அமெண்ட்மெண்ட் ஒன்று வாட்டி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து the whole episode of ஆயாராம் காயாராம் as symbolized this anti defection. ஓகே. அப்ப காயா லால் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. ஓகேங்களா? அவர் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு. ஹரியானா சட்டமன்ற இதுல வந்து எம்எல்ஏ அவர். ஓகே. 14 நாள் தான், 14 டேஸ்க்குள்ள 3 வாட்டி வந்து காங்கிரஸ்ல இருந்து அது யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கும், அப்புறம் யுனைடெட் ஃப்ரண்ட்ல இருந்து காங்கிரஸுக்கும், திருப்பி காங்கிரஸ்ல இருந்து யுனைடெட் ஃப்ரண்ட்ஸுக்கும் 3 வாட்டி ஃப்ரண்ட்டுக்கும் 3 வாட்டி மாறிட்டாரு. ஓகேங்களா? அதனாலதான் வந்து அந்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து அந்த லீடர் வந்து சொல்லியிருப்பாரு ஆயாராம் காயாராம் அப்படின்ட்டு. ராம் வந்தாரு, ராம் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் வாஸ் பீன் இம்மார்டலைஸ்ட். இது வந்து ஒரு சிம்பாலிசம் தான். ஓகேங்களா? இதே மாதிரிதான் பல எம்பிக்கள், பல எம்எல்ஏக்கள் அந்த கட்சியை வந்து தன்னை நம்பி நிக்க வச்ச கட்சியில இருந்து அந்த பார்ட்டி சிம்பிளை வச்சு நின்னுட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய பர்சனல் கெயின்ஸுக்காகவும் அந்த கவர்மெண்டோடைய மேண்டேட்டை குலைக்கணுங்கிறதுக்காகவும் இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் மாறிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப இதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவுடைய இம்பார்ட்டன்டான அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ப்ரொவிஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்காங்க அப்படின்னா 2 விதமா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஒண்ணு, வாலண்டரியா வந்து அவங்க வந்து அவங்களோட மெம்பர்ஷிப்பை கிவ் பண்றாங்க அப்படின்னா, சார் வாலண்டரிலி கிவிங் அப் த மெம்பர்ஷிப்புக்கும் ரெசிக்னேஷன் ஆஃப் த மெம்பர்ஷிப்புக்கும் நிறைய வைடு ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெசிக்னேஷன்ங்கிறது டைரக்ட், ஆனா வாலண்டரிலி கிவ்ஸ் அப் திஸ் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஆஸ் அ வைடு மீனிங். இதை எதுல சொல்றாங்கன்னா, ரவி எஸ் நாயக் கேஸ் அப்படிங்கிற அந்த கேஸ்ல கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாலண்டரி கிவ்ஸ் அப் மெம்பர்ஷிப்புக்கு ரொம்ப அதிகமான மீனிங் இருக்கு. வெறும் வந்து ரெசிக்னேஷன் மட்டும் கிடையாது. அவர் கட்சியோடைய சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல, கட்சிக்கு எதிரான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாரு அப்படின்னாலுமே அது வந்து வாலண்டரிலி கிவ்ஸ் அப் த மெம்பர்ஷிப் தான். ஓகேங்களா? ரிசைன் பண்ணிட்டு தான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே. சோ அதனால வந்து வைடர் கான்டெக்ட் இருக்கு அப்படின்னு வந்து ரவி எஸ் நாயக் கேஸ்ல சொல்றாங்க.
ஓகே. நெக்ஸ்ட், votes or abstains from the voting contrary to the direction issued by the political party. எப்பயுமே யூஸ்வலா வந்து விம்ப் தான் வந்து கொடுப்பாரு. விப் அப்படிங்கிறது வந்து கொறடா, கட்சி கொறடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு கொடுக்கிற அந்த இதுல இருந்து, டைரக்ஷன்ல இருந்து அவங்க வந்து நழுவிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஓட் பண்ணல, இல்ல ஓட்டு தப்பா போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் கட்சி தாவல் தடை சட்டம் பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறன்னா, அந்த பார்ட்டி வித்தின் 15 டேஸ்க்குள்ள அந்த ஆக்ட கண்டம் பண்ணாங்கன்னா தான். சோ இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? அவங்க வந்து கட்சிக்கு எதிரான ஒரு இது பார்ட்டி சொல்ற விஷயத்துக்கு மாறா அவங்க பண்ணிட்டாங்கன்னாலே அவங்க மேல வந்து வாலண்டரிலியாவோ இல்ல ஆட்டோமேட்டிக்காவோ வந்து ஸ்பீக்கர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஸ்பீக்கருக்கு 15 நாளைக்குள்ள அந்த கட்சி வந்து இவங்க மேல எடுங்க அப்படின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அவங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸுக்கு வருவோம். இண்டிபெண்டா வந்து ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா? சுயேட்சையா நின்னு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில அவங்க சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அந்த இதுவும் வந்து பாதிக்கப்படும், பறி போயிடும். ஓகேங்களா? அந்த டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஓகே. அதே மாதிரி நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜ்யசபாலயோ இல்ல எம்எல்சிலயோ நாமினேட் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 6 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கு மேல ஏதாவது போனாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கட்சியில் வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸையும் டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதுல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குங்க. அது என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியில இன்னொரு பார்ட்டி வந்து மெர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதனால அந்த பார்ட்டிக்கு போறாங்க. 2 பார்ட்டியும் மெர்ஜ் ஆகுது. ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போயிட்டு அந்த பார்ட்டி மெர்ஜ் ஆகுதுன்னா, அதனால ஒருத்தவங்க இன்னொரு கட்சிக்கு போறாங்கங்கிறதுனால எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஓகேங்களா? 2/3 அந்த மெர்ஜர் எப்ப மெர்ஜர்னு ஒத்துக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2/3 ஆஃப் த பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து அந்த மெர்ஜர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது மெர்ஜர்ன்னு ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி பிரிசைடிங் ஆபீசரா இருக்கக்கூடியவர், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர், சேர்மன், இவங்கெல்லாம் வந்து நான் வந்து நியூட்ராலிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக வாலண்டரியா வந்து அவங்களுடைய கட்சி பதவியை வந்து ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா அது வந்து டிஸ்குவாலிபிகேஷனா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொரு ஒரு எக்ஸெப்ஷன் இருந்துச்சு, இந்த ஸ்பிளிட் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸெப்ஷன். அத வந்து அதுக்கப்புறமா வந்து 91st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து இப்போ ஒரு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில வந்து கிட்டத்தட்ட வந்து 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பேர் இருக்காங்கன்னா 1/3னா 10 பேர் வெளில வந்து தனியா இருக்காங்க. அந்த கட்சியோடைய நடவடிக்கை பிடிக்காம அந்த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிலே தனியா இருக்காங்க அப்படின்னா அது ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லப்படும். ஓகேங்களா? அதுக்குமே வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து 91st அமெண்ட்மெண்ட்ல வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிசைடிங் அத்தாரிட்டி இது ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து. ஓகேங்களா? டிசைடிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிசைடிங் ஆபீசர் ஆஃப் த ஹவுஸ். ஓகேங்களா? இப்ப யார் யாரெல்லாம் எந்தெந்த ஹவுஸ்ல பிரிசைடிங் ஆபீசரா இருக்காங்களோ அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாவா இருக்கட்டும், லோக்சபால யார் இருப்பா? ஸ்பீக்கர். ராஜ்யசபால யார் இருப்பா? சேர்மன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சட்டசபையில, அதாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில யார் இருப்பா? ஸ்பீக்கர். ஓகே. அதுக்கப்புறமா வந்து மேல் சபையில எம்எல்சில யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்மன். இவங்கெல்லாம் தான் பிரிசைடிங் ஆபீசர்ஸ். ஓகேங்களா? அப்ப இதுல ஒரு 2-3 வழக்குகள் இருக்குங்க. இந்த வழக்கை தான் இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கெஹிட்டோ லோன் கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரிசைடிங் ஆபீசருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ட்ரிபியூனலுக்கான வேலையை தான் அவர் பாக்குறாரு. அப்ப அந்த ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து இட் இஸ் இன்டு த ஆம்பிட் ஆஃப் த கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். அதனால அதை நீங்க டேக் அவே பண்ண முடியாது. ஏன்னா இனிஷியலா வந்து இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு இருந்துச்சு. அதை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டு அவங்க வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு மாத்திட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைசாம் மேகச்சந்திரா கேஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு கேஸ் இருந்துச்சுங்க. அதுல மேகாலயா கேஸ் அது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்ப பிரிசைடிங் ஆபீசர் வந்து என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸுக்குள்ள
அந்த டிசிஷனை எடுக்கணும். அதை வந்து ரொம்ப நாள் வந்து டிசிஷன் எடுக்காமயே வந்து வெயிட் பண்ணி கடப்புல போடக்கூடாது அப்படின்ட்டு வந்து இந்த கேஸ்ல வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? பட் இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள். பட் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நீங்க சீக்கிரம் முடிவெடுங்க அப்படின்னு சொன்னதுல இது ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப உங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் போடக்கூடாது, ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து பாயக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த எம்எல்ஏஸும் எம்பிஸும் என்ன பண்றாங்க இப்பெல்லாம்? ரிசைன் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப ரிசிக்னேஷன் பிஃபோர் ஆன்டி டிஃபெக்ஷன் இஸ் அஃபெக்டிங் யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அ லூப் which has been found by the legislators. ஓகேங்களா? இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைய அவங்க அழகா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா ரெசிக்னேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஓகே. ஆனா 2019ல கர்நாடகால வந்து ஒரு இது நடந்துச்சு சம்பவம். என்னன்னா, நீ கட்சியோடைய ஆஹ், அந்த நீ கட்சியோட என்ன பண்ணிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிசிஷனை ஏத்துக்கல. அதுக்கு மாறா ஓட்டு போட்டுட்டீங்க. ஓகேங்களா? அப்ப அந்த ஆக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு இந்த ரெசிக்னேஷன் நீங்க பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி நான் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து கர்நாடகாவுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்த ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அப்ப இருக்கக்கூடிய ரிபல் காங்கிரஸ் எம்எல்ஏஸ வந்து இது டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு. அவங்க ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் இவர் டிஸ்குவாலிஃபை பண்றாரு. டிஸ்குவாலிஃபை பண்றதோட நிக்கல, அவர் என்ன பண்றாருன்னா, he is debarring them from re-election for the remainder of the tenure of that existing ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அந்த ஒரு 2 வருஷம் இருந்துச்சு, அதுக்கு நீ ரீஎலெக்ஷனுக்கு வரக்கூடாது, அதுக்கும் நான் உன்னை டிபார் பண்றேன், டிஸ்குவாலிஃபையும் பண்ணி டிபாரும் பண்றேன். ஏன்னா அப்பதான் நீ ரீஎலெக்ஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு லூப் போல நீ வந்து இது பண்ண மாட்ட அப்படிங்கிறதுக்காக 2019ல அந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனா அதுக்கு அந்த அந்த ஸ்பீக்கரோடைய அந்த வழக்கை எதிர்த்து தான் ஜுடிஷியல் ரிவ்யூ போறாங்க 2019ல. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஸ்குவாலிஃபை பண்ணார்ல, இந்த ஆக்ட் வந்து கரெக்ட். இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆல்ரெடி ரிசைன் பண்ணியிருந்தாலும் அந்த தண்டனைக்காக நீங்க டிஸ்குவாலிஃபை பண்றீங்க, அது வரைக்கும் கரெக்ட். ஆனா டிபார் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொவிஷன்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால உங்களால டிபார் பண்ண முடியாது. அதனால இந்த டிபார் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், இட் இஸ் செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா? அப்ப ரீஎலெக்ஷன்ல அவங்கள வந்து டிபார் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்ப வரைக்கும் இந்த ப்ராப்ளம், இந்த லூப் போல தான் எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த விஷயம், இப்போ ரீசெண்டா வந்து நம்மளுடைய தமிழகத்திலயுமே வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணாங்க. ஓகேங்களா? உடனே வந்து நம்மளோட ஸ்பீக்கர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? அதுல நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத அவர் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாம கொஞ்சம் அது கரெக்டான டிசிஷனா, அவங்க வந்து வாலண்டரிலியா தான் வந்து இத வந்து அவங்களோட அந்த தனிச்சையா தான் முடிவெடுத்தாங்களா, ஜென்யூனான ரீசன் தானா அது அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் செக் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து செக் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. இது என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல 1974ல வந்து ஒரு அஜிடேஷன் நடக்குது, நவ நிர்மான் அஜிடேஷன் அப்படின்ட்டு. அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அஜிடேஷன் நடந்துச்சு. அப்ப அந்த எம்எல்ஏவும் ரிசைன் பண்றாரு. ஓகேங்களா? அப்போ பப்ளிக்கோடைய பிரஷர்னால, ஓகேங்களா, பப்ளிக்னு கூட கிடையாது, சில பேர் வந்து இப்போ இப்போ ஒரு 1000 பேர் 2000 பேர் இப்போ ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைக்கணும்னா கூடி அவரை பிரஷர் பண்ணி ரிசைன் பண்ண வச்சிடலாம்ல. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல 33rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து சேர்க்கிறாங்க 1974ல. ஓகேங்களா? அதுல அந்த எம்எல்ஏவோ எம்பியோ தன்னுடைய முடிவா இருக்கணும், அந்த ரிசைன் பண்றது ஜென்யூனா இருக்கணும், வாலண்டரியா இருக்கணும், அதே மாதிரி தன்னிச்சையான முடிவா இருக்கணும், வாலண்டரியான முடிவா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொவிஷனை சேர்க்கிறாங்க. இந்த ப்ரொவிஷன் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் வந்து முடிவெடுக்கணும். ஓகேங்களா? அது உண்மையாலே அது ஜென்யூனான ரீசன் தானா அப்படின்ட்டு முடிவெடுத்து பண்ணணும். ஓகே. சோ இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய இதுல சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரூல் மேக்கிங் பவர். ரூல் மேக்கிங் பவர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஸ்பீக்கருக்கு அதுக்கப்புறமா வந்து சேர்மனுக்கு வந்து 10th ஷெட்யூல்ல எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து ஸ்பீக்கர் கிட்டயும் சேர்மன் கிட்டயும் விட்டுறாங்க. ஓகே.
ஸோ அந்த அந்த விஷயத்தின் மூலமா அவர் வந்து என்னென்னலாம் ரூல்ஸ் மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஃபெக்ஷன் கேஸ் இருக்குல்ல, அது எப்பதான் எடுக்க முடியும்? வென் he or she receives the complaint from the member of the house, அப்பதான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காவும் இமீடியட்டாவும் இப்ப கம்ப்ளைண்ட் வந்த உடனே அவர் வந்து டிஃபெக்ஷன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த மெம்பர்ஸுக்கு வந்து அவருடைய தரப்புல இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த வாய்ப்பும் சரியில்லை அப்படிங்கும்போது அந்த மேட்டரை வந்து கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ் என்கொயரிக்கும் அவர் வந்து அனுப்பாமையும் போகலாம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிஃபெக்ஷனுக்கான அந்த தீர்ப்பை வந்து கொடுக்கணும். அப்போ கம்ப்ளைண்ட் பண்ண உடனேவோ இல்லைன்னா வந்து கட்சி நடவடிக்கைக்கு எதிராக வந்து செயல்பட்டுட்டாங்கன்னாலோ உடனே வந்து அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் சட்டம் பாயாது அப்படிங்கிறது தான் இதுல இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதோட அட்வான்டேஜஸ் என்ன? இந்த ஆன்டி டிஃபெக்ஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டை இன்ஷூர் பண்ணும். அதே மாதிரி டெமோக்ராட்டிக் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய மெர்ஜர் ஆஃப் த பார்ட்டிஸ் இருக்கிறதுனால அந்த பார்ட்டிஸுக்கு இடையிலே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் இது இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து இங்க உங்க கூடயே வந்து இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்களால வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட், கரப்ஷனை வந்து பொலிட்டிக்கல் லெவல்ல வந்து கம்மி பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ ஒரு பர்சனல் கெயினுக்காக தானே போறாங்க. அப்போ பொலிட்டிக்கல் லெவல் கரப்ஷன் இருக்குல்ல, அப்ப அதை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி வந்து இர்ரெகுலர் எலெக்ஷன்ஸை வந்து தடுக்கும். ஓகேங்களா? அப்ப எக்ஸ்பெண்டிச்சரையும் வந்து கம்மி பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கிளியர் கட் கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் ஃபார் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிற அந்த வார்த்தை ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கப்படுது. ஓகேங்களா? ஆனா கிரிட்டிசிசம் என்ன சார் அப்படின்னா, இப்போ டிஃபரன்சியேஷனே கிடையாதுங்க. இப்போ ஒரு லெஜிஸ்லேட்டர் இருக்காரு, அவரு தொகுதி மக்களுக்காக பேசணும். தொகுதி மக்களுக்காக பேசாம என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டியோடைய அந்த டைரனிக்காக அவர் வந்து பயந்துட்டு இருப்பாரு. இப்ப தொகுதி மக்களுக்கே அது வந்து ஒரு சாதகமான ஒரு சட்டமா இருக்கலாம். ஆனா பார்ட்டி வந்து அந்த சட்டத்தை வந்து நீ வந்து சைன் போடக்கூடாது, இல்லைன்னா வந்து ஓகே சொல்லக்கூடாது, எஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா அதை அவரு கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா அவர் மேல வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பாஞ்சிரும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது? டிசென்ட்டுக்கும் டிஃபெக்ஷனுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம போயிடுது. லெஜிஸ்லேட்டருடைய அந்த ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அது பாதிக்கப்படுது. ஓகேங்களா? அவருடைய மனசாட்சியோட அவரால் வந்து அந்த லெஜிஸ்லேட்டர்ல ஒரு தனித்து வந்து அவரோட தொகுதியோட ரெப்ரசன்டேட்டிவா அவரால் செயல்பட முடியல அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், இது வந்து ஒரு ரீட்டைல் டிஃபெக்ஷனை தான் வந்து பேன் பண்ணுது. ஹோல்சேல் டிஃபெக்ஷன்ஸை இதை பேன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் தான் போக முடியாது. இப்போ என்ன பண்றாங்க? கும்பலா போறாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்சைட்ல அவர் லெஜிஸ்லேஷனுக்குள்ள இப்போ வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயோ நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ அவர் என்ன பண்றாரோ அதுக்குதான் அவருக்கு தண்டனை. வெளியில வெளியில ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா அதுக்கு வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து பாயாது. ஓகேங்களா? அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட், தேர் இஸ் அ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் மெம்பர் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ். இதை ஏன் எப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்க? அவருக்கு ஏன் 6 மாசம் கொடுக்குறீங்க, இவருக்கு ஏன் கொடுக்காம போறீங்க? சோ அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, இதுதான் பெரிய பஞ்சாயத்து. ஓகேங்களா? ஏன்னா அவரால் இம்பார்ஷியலா இருக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிராக்டிகலா ஸ்பீக்கிங். செகண்ட், he also lacks the legal knowledge and experience. அப்ப அவரால் வந்து அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த லீகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுவும் அவருக்கு கிடையாது. இப்ப இந்த ரெண்டு விஷயமுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரிசைடிங் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி மேல வந்து ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து உள்ளாக்குது. ஓகேங்களா? இது இல்லாம இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, there is a there is no differentiation between legislative party legislative party and legislative party versus political party. இப்போ கிளியரா சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்சி இருக்கு, ஒரு எக்ஸ் கட்சி இருக்கு. ஓகேங்களா? அந்த கட்சியோடைய எம்எல்ஏஸ் அந்த சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்கல்ல, அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி. அந்த பார்ட்டியை அவங்க லெஜிஸ்லேட்டிவ்ல ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த பார்ட்டியோட மொத்த நிர்வாகிகள். ஓகேங்களா? அதாவது வந்து நகரம், மன்றம்,
ஓகே. அதுக்கப்புறமா வந்து மாவட்ட செயலாளர்கள், துறைகள், அதுக்கப்புறமா வந்து எம்எல்ஏஸ், எம்பிஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்ப மெர்ஜர் நடக்கிறப்ப இந்த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிஸ் மட்டும் 2/3 போய் சேர்ந்துட்டா இது ஒத்துப்பாங்களா? இல்லைன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் 2/3 வந்து ஒத்துக்கணுமா? அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷன் வந்து கரெக்டா வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்ல சொல்லப்படல. இதையுமே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்குமான எக்ஸாம்பிள்ஸுமே நிறைய இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்ல என்ன ஆச்சுன்னா, பகுஜன் சமாஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 எம்எல்ஏஸ் வந்து ஒரு 6 எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு 4 எம்எல்ஏஸ வந்து பகுஜன் சமாஜ் எம்எல்ஏஸ காங்கிரஸ் வந்து இழுத்துடுது. ஓகேங்களா? 2/3 மெர்ஜர் அதனால ஆன்டி டிஃபெக்ஷன் செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இல்லாம போயிடுது. ஓகே, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். சிக்ஸ்த் டைமென்ஷன் இது. ஓகே, அப்புறம் வந்து 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஏன் வந்தது அப்படின்னா, ஏன்னா இது வந்து பல்க், இதோடைய ரீசன்ஸ் வந்து பல்க் டிஃபெக்ஷன்ஸ் வந்து இதை அலோவ் பண்ணுது. அதுக்கப்புறமா கமிட்டி ஆன் எலக்டாரல் ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து லா கமிஷன் 170th லா கமிஷன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ரிவியூவிங் ஆஃப் த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஸ்பிளிட் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனை ஒமிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் ரிவ்யூ ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த டிஃபெக்டார அட்லீஸ்ட் அந்த டிபார் பண்ணுங்க. அந்த எக்ஸிஸ்டிங் அந்த இதுக்கு ஃப்ரெஷ் எலெக்ஷன் வர வரைக்குமாவது அவங்களுக்கு மினிஸ்டராவும் பதவி கொடுக்க கூடாது, அதே மாதிரி டிபாரும் பண்ணணும் அப்படிங்கறத அந்த இதுவ சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சீலிங் போடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி வர கட்சியை விட்டு தாவி வர எம்எல்ஏஸுக்கு அவங்க வந்து மினிஸ்டர் பதவி கொடுத்துடுறீங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு சீலிங் அட்லீஸ்ட் 10% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாப்புலர் ஹவுஸ், அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கும்ல, எம்எல்ஏஸுக்கும் அதுக்கப்புறம் லோக்சபா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு 10% மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தா வந்து தீர்மானிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதை அடுத்துதான் வந்து 91st அமெண்ட்மெண்ட்ல சில விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதாவது வந்து 15%, நாட் எக்ஸீடிங் 15%, டோட்டல் மெம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 15%க்கு வந்து அதிகமா போயிடக்கூடாது. அதே மாதிரிதான் 15% ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல போயிடக்கூடாது. ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, 12%க்கு உள்ளேயும் இருந்துடக்கூடாது. 12 மெம்பர்ஸாவும் இருக்கக்கூடாது, 12க்கு லெஸ்ஸாவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்பர்ஸ் இது இது அது பர்சன்டேஜ், இது நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரெனுமரேட்டிவ் போஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் போஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க கூடாது, இந்த மாதிரி டிபார் பண்றவங்களுக்கு அப்படிங்கறதையும் ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் வந்து அந்த கேஸ் ஆஃப் ஸ்பிளிட் அதை வந்து எக்ஸம்ஷன் இருந்ததை வந்து டெலீட் பண்றாங்க. ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து 91st அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பண்ணது. இப்போ வே ஃபார்வர்ட் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 இம்பார்ட்டன்டான விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி இருக்குல்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒண்ணு, அந்த டிசைடிங் அத்தாரிட்டிய எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லையா, அது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இந்த பேனல் ஆஃப் ஜட்ஜஸா வந்து கிரியேட் பண்ணி அவங்கள டிசைட் பண்ண விடணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம டிசைடிங் அத்தாரிட்டிக்கான பவரை ப்ரிசைடிங் ஆபீசர்ல இருந்து ஒரு பேனலுக்கு கொண்டு போகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், இந்த விம்ப் இஷ்யூ பண்றாங்கல்ல, அப்போ ஏன்னா வந்து டிசென்ட்டுக்கும் டிஃபெக்ஷனுக்குமே வந்து அர்த்தம் இல்லாம போயிடுது. டிசென்ட் வெர்சஸ் டிஃபெக்ஷன் அப்படின்ட்டு வந்து வந்துருதுல்ல. ஏன்னா லெஜிஸ்லேச்சருடைய அவங்களோட ரைட் டு கான்சைன்ஸ் அது பாதிக்கப்படுது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இம்பார்ட்டன்டான லெஜிஸ்லேட்டிவ் டிசிஷன்ஸ் இருக்குல்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நோ கான்பிடன்ஸ் மோஷனா இருக்கலாம், மணி பில்ல பாஸ் பண்றதா இருக்கலாம், இதுக்கெல்லாம் மட்டும் விம்ப் வந்து டிசிஷன் வந்து எல்லா பார்ட்டியோட இதுலயும் போடணும். மத்தபடி வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட பில்லுமே வந்து அந்த லெஜிஸ்லேட்டருடைய இன்டர்னல் அந்த கான்சைன்ஸ் சம்பந்தப்பட்டதா விட்டுறலாம் அப்படிங்கிற இன்னொரு ஒரு பார்வையும் இருக்கு. நெக்ஸ்ட், தேர் ஷுட் பி அ கிளியர் கட் கிளாரிட்டி பிட்வீன் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா பாஸ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப மிகப்பெரிய லூப் ஹோலே என்ன அப்படின்னா, இட் இஸ் அபவுட் ரெசிக்னேஷன். சோ இன்னொரு ஒரு ஃபேக்டரா நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஷுட் ஆல்சோ, இந்த மாதிரியான லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி டிஃபெக்ட் ஆகக்கூடிய லெஜிஸ்லேச்சர், சோ அவங்க வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஷுட் ஆல்சோ டு பி டிபார்டு.
debarred from re-election for the remainder of the particular அந்த tenure of the legislator. இப்ப அந்த legislator இருக்கு அப்படின்னா இப்ப அந்த tenure வரைக்குமாவது அவங்க வந்து they should be debarred. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து இந்த மாதிரி இந்த லூப் போல இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிற அந்த லூப் போல அவங்களால வந்து கரெக்டா யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்றதை நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பெரிய பார்வை. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து இன்னும் ரொம்ப கிளியரா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க. தேங்க்யூ.